VBSின் கருப்பொருள் நமது இலக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அதை தொடர்கிறேன். இலக்கை நோக்கி அதை தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14 வசனம். நாள் 1 கீழ்ப்படிதல் வாழ்வு. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். நாள் 2 ஜெபமுள்ள வாழ்வு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஜெபத்தினால் தெரியப்படுத்துங்கள். நாள் 3 சாட்சியுள்ள வாழ்வு. இஸ்ரவேலே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நாள் 4 தீர்க்கப்பட்ட வாழ்வு. இஸ்ரவேலை கர்த்தரை நம்பியிருப்பதாக அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. நாள் 5 ஜெயமுள்ள வாழ்வு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றிலும் குறித்து சுகந்தரித்து நான் கொள்ளுவான். நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். ஜூனியர் ராபின்சன். VBSின் கருப்பொருள் நமது இலக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14 வசனம். நாள் 1 கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1 வசனம். நாள் 2 ஜெபமுள்ள வாழ்வு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 வசனம். நாள் 3 சாட்சியுள்ள வாழ்வு. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14 வசனம். நாள் 4 மீட்கப்பட்ட வாழ்வு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. சங்கீதம் 130:7 வசனம். ஜெயமுள்ள வாழ்வு. நாள் 5 ஜெயமுள்ள வாழ்வு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் 21:7 வசனம். சீனியர் மணிகண்டன் அண்ட் கேத்ரின். 2018 சியோன் VBS கருப்பொருள் நமது இலக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14 வசனம். நாள் 1 கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வு. பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1 வசனம். நாள் 2 ஜெபமுள்ள வாழ்வு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 வசனம். நாள் 3 சாட்சியுள்ள வாழ்வு. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14 வசனம். நாள் 4 மீட்கப்பட்ட வாழ்வு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. சங்கீதம் 130:7 வசனம். நாள் 5 ஜெயமுள்ள வாழ்வு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். வெளிப்படுத்துதல் 21:7 வசனம். 2018 கருப்பொருள் நமது இலக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14 வசனம். நாள் 1 கீழ்ப்படிதலுள்ள வாழ்வு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1. நாள் 2 ஜெபமுள்ள வாழ்வு. நீங்கள்
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை செவத்தினால் தெரியப்படுத்துங்கள். 4:3 சாட்சியுள்ள வாழ்வு. தீமையை விட்டு நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 4 மீட்கப்பட்ட வாழ்வு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. சங்கீதம் 130:7. 4:5 ஜெயமுள்ள வாழ்வு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன். 21:7.